வணக்கம் நண்பா. நான் எப்படி 365 நாள் ஒரு வருஷம் சுய இன்பமே செய்யாமல் நோஃபக் சேலஞ்சில் இருந்தேன். நான் என்னென்னலாம் இன்னல்களை மேற்கொண்டேன், நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், நான் என்னென்னலாம் சந்தோஷம் அடைஞ்சேன், எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். எனக்கு தெரியாது இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால நான் என்னுடைய பாஸ்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் போகணும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன எனக்கு ஆச்சு, நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேன், என்னால் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக இப்போ நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட ஓட்டாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் ஒரு லைஃப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்துக்கடுத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்லவும் போகிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நான் சொல்லிடுறேங்க, எல்லாத்து மாதிரியோ ஓகேவா, எல்லோரும் எப்படிலாம் இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உங்களை விட நான் பல மடங்கு அடிக்ஷனில் இருந்தேன். ரொம்ப ரொம்ப பல மடங்கு நான் காமத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு, ஆபாச படங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, இந்த சுய இன்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்னுடைய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. என்னால் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. என்னால் எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டே பண்ண முடியாமல் ரொம்ப நான் பார்த்திங்கன்னா அடிமட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டேன். இதெல்லாம் எப்போ அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைமில், ஸ்கூல் டைமில் 16-17 வயசில் நான் அறியாமல் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் உண்டு. நிறைய பேர் எல்லாருமே அந்த டைமில் பண்ணியிருப்போம். நானும் பண்ணிகிட்டு இருந்த காலம் தான். என்னை அறியாமல் நான் பண்ணிகிட்டு இருந்த காலம். ஆனால் நான் அந்தளவுக்கு அடிக்ஷன் ஆகலை. ஏன்னா நமக்கு அந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற அந்த ஒரு சுமை இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் அதுன்னு சொல்லிட்டு 1008 இருக்கும். அதனால் பெருசாக நமக்கு அதில் நாட்டம் போகலை. ஏன் நாட்டம் போகலைன்னா, நமக்கு மெயினாக நேரம் இல்லை, டைம் இல்லை அந்த டைமில். அதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விதமான ஒரு ஆவரேஜ் மார்க்லாம் எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் போய் சேர்ந்தேன். எல்லோரும் மாதிரி தான் நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, போக போக பார்த்திங்கன்னா நம்ம செம்முக்கு மட்டும் படித்தா போதும், செமஸ்டருக்கு மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்துச்சு. அதனால எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைம் நிறைய கிடச்சிது. அண்ட் ஆல்சோ நான் அப்போ தான் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன். எனக்குன்னு சொல்லி நான் பர்சனலாக ஒரு மொபைல் நான் வாங்கினேன். ஸ்கூல் டைமில் நான் மொபைல் வச்சுருந்தேன். அதுலேயும் சில பல தப்புகள் பண்ணது உண்டு தான், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் அது கீபேட் பட்டன் மொபைல். பட் ஆனால் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் தான், காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு கம்பல்சரி தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் என்னோடய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா தொந்தரவு பண்ணி நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன். அது வாங்கினதுக்கு அப்புறமேலு தான் என்னுடைய வாழ்க்கை நிறைய மாறுச்சுன்னா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கேட்காதீங்க, கேவலமாக போச்சு. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி செமஸ்டர் அப்போ படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து, சரிங்களா, 3-4 மாதம் தொடர்ந்து டெய்லியுமே என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆபாச படங்கள் பார்க்குறது. அதாவது நிறைய பேர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்ப்பீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ப்பேன். இது ஸ்டார்டிங் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு சுகமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்க்க நமக்கு இன்னமும் அந்த ஒரு ஆசை பாசம் எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. எக்ஸாம் வந்துச்சு, 2-3 மாதம் கழிச்சு எனக்கு எக்ஸாம் வந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்திங்கன்னா முத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், இதில் நான் எந்தளவுக்கு அடிக்ஷனில் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. எது படித்தாலும் என்னால் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக படிக்கவும் முடியல. நான் தான் சொன்னேன்ல, செமஸ்டர் அப்போ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்ட்டு. அந்த டைமில் நான் போய் படிக்க போகிறேன். ஏபிசிடி கூட என்னால் பார்த்திங்கன்னா கோர்வையாக சொல்ல முடியல. ஏன்னா டெய்லி தனியாக உட்காந்து ஆபாச படம் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களை போய் பாத்ரூமில் பண்ணுறது. லைக் ஸோ ரொம்ப 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 பார்த்திங்கன்னா நான் அடிக்ஷனில் இருந்தேன். ஓகேவா, எப்படின்னா 2 மணி நேரம் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வர்றது, ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கிறது, திரும்பவும் எடுத்து வேறு ஒரு கேட்டகரியில் எடுத்து பார்க்குறது, திரும்ப இது பண்ணுறது. ஏன்னா டைம் ஓடணும். டைம் ஓடுறதுக்கு
யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு இது தெரியலை லைஃப்பை நோக்கி. அப்போ வர பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், அந்த டைமில் ரொம்பவும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அப்போ தான் நம்ம வந்து க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான இது. எனக்கு அந்த துப்புக்கட்ட அந்த வயசில் எதுவுமே தெரியாதனால அந்த சக்தியை நான் வந்து பார்த்திங்கன்னா வீணாக பாத்ரூம்லேயே செலவு பண்ணிட்டேன். அப்படியே பண்ணி அதான் எக்ஸாம் வருது, முன்னாடி நான் உட்காந்து படிக்கிறேன். சொன்ன மாதிரி என்னால் ஏபிசிடி கூட என்னால் வந்து பார்த்திங்கன்னா கோர்வையாக சொல்ல முடியல. ஐ மீன் அது படிக்க முடியல, எழுத முடியல, எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு நடந்த 7 எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா நான் அரியர் வச்சேன், ஃபெயில் ஆனேன். ரொம்ப ஒரு கேவலமான மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன். அதுலேயும் ஒரு 4-5 மார்க் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே நான் எழுதி வச்சேன். அதுக்காக 0 போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் நான் அவ்வளோ மாதிரி மார்க்லாம் வாங்கினேன். முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பையன் படிக்க லாக்கி இல்லை, டொனேஷன் கட்டிலாம் வந்திருக்கான், ஆனால் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதனால் வந்து நம்ம டிசி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் திருந்தினேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நான் திருந்தவே இல்லை. அதுக்கப்புறமா இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் அது விளங்கலை. அதனால தான் நான் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியல என்னால் ஒழுங்காக. ஸ்கூலில் ஓரளவுக்கு ஆவரேஜாக படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசனையே தவிர இந்த சுய இன்பம், இந்த ஆபாச படம், இந்த ஒரு கெட்ட விஷயம், இந்த ஒரு சிற்றின்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னால் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த சனி ஞாயிறு லீவ்லலாம் பார்த்திங்கன்னா அப்போ இன்னும் எனக்கு வந்து தனிமை, இன்னமும் நிறையா வாய்ப்புகள் கிடச்சி தனியாக இருக்கிறதுக்கு. அப்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நிறையா ஆங்கில மூவிஸை பார்த்து அதில் சில விஷயங்கள் ஏதாவது புதுசாக இருந்துடாதா அப்படின்ட்டு தேடி போய் பார்த்து உடம்புல சத்தெல்லாம் போய் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசாமல் போய் அது எப்படின்னா லைஃப்பில் எனக்கு யாருமே இல்லை. அதாவது நான் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அது என் கூட நல்லா பழகிட்டு இருக்கும், நான் கூட பழகுவேன். அந்த 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 காலகட்டத்தில் நான் அடிக்ஷன் இருந்த டைமில் என்னோட நாய்க்குட்டி கூட என்கிட்ட வந்து பழக முடியல, என்கிட்ட வந்து உட்காரும், என் கை நிற்கும் கால் நிற்கும், அது கூட அது பண்ணலை. நான் வந்து ரொம்ப ஃபீல் ஆனேன். அண்ட் ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், சத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். தூக்கம் வர மாதிரி இருக்கும், படுத்தா கண் அசந்து கண்ணை மூடுற மாதிரி இருக்கும். ஆனால் தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் இங்கே பக்கத்தில் ஓடுறது வர்றது போகிறது எனக்கு எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்கிட்டே இருக்கும் லைவாக. ஸோ நிம்மதியான தூக்கம் இல்லை, நல்ல படிப்பு இல்லை, நல்ல ஃபோக்கஸ்ட் இல்லை, நல்ல ஒரு கரெக்டான ஒரு எனர்ஜி இல்லை, நல்ல ஒரு உணவு எடுக்க முடியல. நல்ல ஒரு உணவை எடுக்க முடியலை அந்த டைமில். எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேடுகட்ட உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த வந்து உடலை எதெல்லாம் கெடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி தான் மனசு போக ஆரம்பித்து ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பல வருஷம் நான் அப்படி தான் இருந்தேன் காலேஜில். சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னமும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னென்னா அது எப்படி சொல்கிறதுனா, பட் ஓகே இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னா இது லேடிஸ் டாய்லெட்டு, இது வந்து ஜென்ஸு அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக ஆயிடுச்சு. மூளை வேலை செய்யலை அந்தளவுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லாமே செயலிழந்து போன மாதிரி ஆயிடுச்சு. நடமாடும் பிணமாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அவ்வளோ வருஷமாக கல்லூரி நாட்களில். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து தேட ஆரம்பித்தேன். எனக்கு ஏன் நடக்குது, ஏன் நான் இப்படி பண்ணுறேன், நான் ஏன் இதில் அடிக்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறமேல தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து காமனாக தெரிய வந்தது ஆபாசப்படம், சுய இன்பம். ஃபேப் பண்ணுறதுனால நம்ம அவ்வளோ விஷயங்களை இழக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து புரிய வந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் வந்து பல மாதங்கள் போராடினேன் ஃபேபில் இருந்து நோ ஃபேபுக்கு வர்றதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினேன். கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் கம்ப்ளீட் பண்ணேங்க. கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னா. நான் வந்து எந்தளவுக்கு நான் அடிக்டில் இருந்துக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி 30 நாள் சந்தோஷமாக முடித்தேன். அப்போ எனக்கு ஒன்று தான் தோணுச்சு,
என்னன்னா, இப்போ திரும்பி பார்க்கும்போது என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது என்கிட்ட இந்த 30 days சேலஞ்ச் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ண சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் போய் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில். அவங்ககிட்டையும் கேட்டேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மேஜராக எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபோக்கஸ் சொன்னாங்க, கான்சன்ட்ரேஷன் சொன்னாங்க. என்னோடய டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு இப்போ வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது அந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் உனக்கு இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சோண்டு உன்னை பற்றின கேர் வந்திருக்கும். கொஞ்சோண்டு செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னாங்க. செல்ஃப் கண்ட்ரோல்னால தான் நான் அந்த ஒரு 30 நாள் வந்து கடந்து வந்திருக்கேன், அது உண்மை. அப்புறம் ஃபோக்கஸ் கிடச்சது உண்மை. கான்சன்ட்ரேஷன், டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு விதமான எனர்ஜி கிடச்சிது. எனர்ஜி கிடைக்கிறதுக்கு காரணமே டெஸ்டோஸ்டெரான் லெவல் நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா கிடைக்காது. எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் யோசித்தேன். திரும்பி பார்க்குறேன், எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 30 நாள் நான் வந்து நோஃபேப்பில் இருந்தேன் அப்படின்னா சம்திங் ஐ எம் டூயிங் ரைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 40-45 நாள் திரும்ப கடந்து வந்தேன். தெரியாமல் ரீலாப்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் இந்த தெரியாமல் ரீலாப்ஸ் ஆனேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் வந்து கிட்ட 3-4 அட்டெம்ப்ட் நான் வந்து இதே மாதிரி பண்ணியிருக்கேன். 45 நாளுக்கு ஒன்று ரீலாப்ஸ் ஆனேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன், திரும்ப ரீலாப்ஸ் ஆனேன். இப்படியே ரொட்டீனாக போய்ட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம், சரிங்களா, ஒரு 60-65-70 நாளுக்கு நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த தோல்விகள் இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்து விடாமல் என்ன இருந்துச்சுன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருந்தனால தான் நான் வந்து 30ல் இருந்துட்டு 45 போய் திரும்ப பின்னாடி வந்துட்டு திரும்ப 15-20 இப்படி போய் 65-70 கிட்ட நான் வந்து நிற்கிறேன். அப்போ இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட போய் 100 நாளுக்கு மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சேனலை ஆரம்பித்தேங்க. அந்த 100 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த 100 நாளில் எனக்கு வந்து என்னால் என்னை நான் பார்த்துக்க முடியுது. அந்த 100 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறுமனே சேனல் ஆரம்பிக்கலை. நான் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நடந்துச்சு. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் வந்து அனுபவிச்சேன். இன்னமும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிற வந்து ஆசை. ஆனால் இந்த 100 நாளில் கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இப்போ வந்து இருந்துட்டு இருக்கலாம்ல. அப்போது எனக்கு ஏதோ ஒரு காடு கிரேஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு இயற்கை கிரேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஒரு இயற்கை ஏதோ எனக்கு ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு என் கண்ணுக்கு வந்து தெரிய வச்சது வந்து அந்த நோஃபேப் சேலஞ்ச். அதை எனக்கு வந்து இந்த இயற்கை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிக்கிட்டு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் 100 நாளில். அது எல்லாமே நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் நிறைய நாள் அப்படியே போய் நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கும் தெரியணும். நீங்களும் என்ன மாதிரி இருந்துட்டு தவிச்சிட்டு இருப்பீங்க. என்னோட பல பேர் இன்னமும் மோசமாலாம் போயிட்டு இருக்கலாம். 24/7 அதுலேயே அடிக்டில் இருக்கலாம். சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் பணம் போய் ஒரு மனநோயாளியை கூட பெருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, நண்பா நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போது இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன், இந்த அளவுக்கு என்னால் கண்டினியூவாக என்னால் ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டே இருக்க முடியும். கண்டினியூவாக நிச்சயமாக பேச முடியும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரமே பேச முடியும். அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுது அப்படின்னா நான் இவ்வளோ நாள் இருந்தது தான். நான் இவ்வளோ நாள் என் விந்துவை அந்த காப்பாற்றி விரயம் செய்யாமல் எனக்குள்ளே நான் தேக்கி வச்சதுக்கான பலன் தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர் நம்ம சொல்கிறத வந்து கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே. ஜஸ்ட் ஒரு 10% ஸ்டார்ட் பண்ணுவீங்களே. அந்த 10 20 ஆகும், 20 40 ஆகும், அப்படியே 80, அப்படியே 120 போயிட்டே இருக்கும்ல. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 460-70 வீடியோ கிட்ட நான் போட்டுட்டேன். இன்னமும் போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். இன்னமும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுதுங்க. நான் தேவைப்படல, நோஃபேப் தேவைப்படுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். இப்போ நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், என்னால் வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இவ்வளோ நேரம் கண்டினியூவாக பேச முடியுது அப்படின்னா why can't you? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு இதை கேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 10 நாள் இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆவீங்க. திரும்ப இருந்து பார்க்கலான்னு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒன்று விஷயம் பாருங்கள்,
இருந்து பார்க்காம நீங்கள் வந்து இருந்துட்டு வந்துடாதீங்க. நான் அந்த 30 நாள் கம்ப்ளீட் பண்ணல, நான் இருந்து பார்க்கணும்லாம் இல்லை. ஐயோ நான் இதுலேருந்து வெளியே போகணும், எனக்கு வந்து வேறு உலகம் வேணும், எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, ஏன்னா எனக்கு ஃபெயிலியர் தான் எனக்கு வந்துட்டே இருக்குது, நான் படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, கூட தான் எல்லாருமே போயிட்டாங்க, பணம் காசு எல்லாமே போச்சு அப்படின்னு அந்த விரத்தியில் தான் இந்த ரொட்டீனோட நான் வேறு ரொட்டீனு போகணும் அப்படின்னு நான் மாற்றி வந்தனால தான் நான் வந்து நோஃபப்குள்ளே வந்தேன். அது என்னை வந்து வேறு லெவலில் கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டில் ஐ எம் கவுண்டிங் மை டேஸ். ஓகேவா? அதனால நீங்கள் வந்து இருந்து பார்க்கலாமே என்ன இருப்போம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி இது பண்ணாமல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் இருந்து தான் ஆகணும். நானே நாளைக்கு நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே நீங்கள் இருந்து தாங்க ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி இந்த சுய இன்பம் செய்யாமல் இந்த நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் 30, 40, 80, 100, 200, 300 நீங்கள் போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.